வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு சோகமான செய்தி. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தி வெளிவந்திருக்கு. திருப்பதி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வைகுண்ட துவார தரிசனத்துக்கு ஃப்ரீ டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு திருப்பதி தேவஸ்தான போர்டு அறிவிச்சிருக்காங்க. ஃப்ரீ டோக்கன் இன்று அதிகாலை 5 மணிலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக நேற்று மாலையிலிருந்து மொத்தம் 90 கவுண்டர் இதுக்காக போடப்பட்டிருக்கு. 90 கவுண்டர்லையும் கட்டுக்கடங்காத கூட்டம். காலையில் 5 மணிலேருந்து அந்த டோக்கனை வாங்குறதுக்காக ஏகப்பட்ட கூட்டம் கூடியிருக்கு. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. 30 பேருக்கு மேலே ஃப்ராக்சர் எலும்பு முறிவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களிருந்து ஆரம்பித்து ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் இந்த நிகழ்வுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் ஆந்திராவுடைய முதலமைச்சர் திருப்பதி விரைகிறார். பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காகவும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை நலம் விசாரிப்பதற்காகவும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் சற்று நேரத்தில் திருப்பதி விரைகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோங்க. ஓகே, அதே மாதிரி பல்வேறு கோவில்களில் இந்த காலகட்டத்தில் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். உதாரணத்துக்கு சபரிமலை மகர ஜோதிக்காக பல்வேறு பக்தர்கள் சபரிமலைக்கு போகிறாங்க. 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கிறாங்க. அந்தளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் சபரிமலையில் இருக்குது. நார்மலாக எப்போதெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் கூட்டம் ஹெவியாக கூடுதோ அப்போது பேசிக்காக ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம நடந்து போகும்போது கையை நார்மலாக அப்படி வச்சுட்டு நடந்து போவோம்ல, அப்படி நடந்து போகாமல் 2 கையையும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம நடந்து போனோம் அப்படின்னா, ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கையை இப்படி வச்சுக்கிட்டா உயிர் பாதுகாக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு கூட்ட நெரிசல் ஸ்டாம்பேடு நடக்குது அப்படின்னாலும் கையை இப்படி வச்சுக்க இருக்கும்போது அந்த எலும்பு இதயம் இதெல்லாம் அடிபடுறது தடுக்கப்படும். ஸோ அப்படி கையை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எந்த கூட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடக்கக்கூடிய டிபேட்டு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் பெரியாரை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் சீமானுடைய வீடை முற்றுகையிட இன்னைக்கு போயிருக்காங்க. காவல்துறையினர் அவங்கள தடுத்து நிறுத்தி சீமானுடைய வீட்டை முற்றுகையிட வந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். நேற்று தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த அதனுடைய தலைவர் கு ராமகிருஷ்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா, சீமான் பேசினதுக்கான ஆதாரத்தை அவர் கொடுக்கணும். நாளை காலையில் வரைக்கும் அவருக்கு டைம். அப்படி கொடுக்கல அப்படின்னா வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு. இப்போது ஒரு பெரிய ஒரு பரபரப்பு நீடிச்சுக்கு இருக்கு. அப்படி சீமான் என்ன பேசினார் செய்தியாளர் சந்திப்பில் அப்படின்னா, பெரியார் குறித்து 3 கேட்டகரியில் சீமான் பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்ன, எல்லாத்துக்கும் அடிப்படையானது மொழி. நம்மளுடைய தாய்மொழி என்ன? தமிழ். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உலகம் ஃபுல்லாக போய் உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காரு. அவ்வளவு சிறப்புமிக்க மொழி தமிழ். அந்த தமிழ் மொழி குறித்து பெரியார் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? தமிழை சனியன்னு சொல்லியிருக்காரு. தமிழ் காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு பேசியிருக்காரு. நம்மளுடைய திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா, திருக்குறளை மலம் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்போது நம்மளுடைய தாய்மொழியையே மதிக்கலை பெரியார், அடிப்படையே தப்பு அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. 1. 2வது, பெரியாரை பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சீமான் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. கல் இறக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு போராட்டம். அதற்கு பெரியார் என்ன அறிவிக்கிறாருன்னா, தென்னை மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுறாரு. இது பகுத்தறிவாளர்கள் செய்யக்கூடிய வேலையா? மரத்தை வெட்டுறது சொல்யூஷனா? மரத்தை வெட்டுறதுனால சுற்றுச்சூழல் எவ்வளோ பாதிக்கப்படுது? என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய பண்ணையில் மரத்திலிருந்து கல் இறக்க அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தால் போதும். ஆனால் எல்லா மரங்களையும் வெட்டுறாரு, இதுதான் பகுத்தறிவாதி செய்யக்கூடிய வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் 2வது கேள்வி எழுப்பியிருக்காரு. இது பகுத்தறிவு தொடர்பான கேள்வி. 3வது, பெண்களின் உரிமை குறித்து பெரியார் பேசினாரு, பெண் உரிமைக்காக போராடினாரு அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னா, உடல் இச்சை ஏற்பட்டுச்சுன்னா பெற்ற தாயோ மகளோ இல்லை அக்காவோ தங்கையோ அவங்களோட உறவு வைத்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னவர் பெரியார் அப்படின்னு சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு தான் சீமான் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் இப்போ பெரியாரிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு சீமானுடைய வீடை முற்றுகையிட போராட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் பெரியார் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் கொந்தளிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க பெரியார் பேசியிருக்காருங்க, விடுதலையில் அவர் எழுதியிருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் பதிவுகள் போடுறாங்க. பெரிய ஒரு பஞ்சாயத்து நடக்குது. இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு
தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள், திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. பாஜக ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல, அமைதியாக இருக்காங்க. பாஜகவினர் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சீமானுடைய பேச்சுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக சீமான் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் பற்றி என்ன விமர்சனம்னா, சீமான் அவருடைய ஸ்டாண்டில் அவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாரு, உறுதியாக இருக்க மாட்டாரு. பெரியார பல்வேறு மேடைகளில் சீமான் வந்து புகழ்ந்து வந்து பேசியிருக்காரு. அப்போ ஒரு காலகட்டத்தில் சீமான் பார்த்தீங்கன்னா பெரியாரை வந்து புகழ்றாரு, இன்னொரு காலகட்டத்தில் மிக கடுமையாக இகழ்ந்து பேசுகிறாரு, புகழ்ந்து பேசுகிறாரு, இகழ்ந்து பேசுகிறாரு. அதனால நிலைப்பாட்டில் உறுதி இல்லை சீமான்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு சில கருத்துக்களும் பதியப்படுது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரியார் விஷயத்தில் பாஜக எப்போதுமே உறுதியாக இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டில் பாஜக எப்போதுமே உறுதியாக இருக்காங்க, கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்காங்க. ஆனால் சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு அப்பப்போ மாறுது. திடீர்னு பெரியாருக்கு ஆதரவு, பெரியாரை புகழ்ந்து பேசுகிறாரு, திடீர்னு இகழ்ந்து பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து களத்தில் பார்க்குறோம். இப்போ இந்த விவகாரம் பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்குங்க. உங்களுடைய பார்வை என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீமான் அவர்களுடைய கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளாக போடலாம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.